أنت محمد علينا بما مثل حسنك قد يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே சங்கையான ஜும்மாவுடைய நாளும் இணைந்திருக்கிறது. பாக்கியமான முறையில் இதனுடைய நேரங்களை நாம் கழிக்க வேண்டும். இரவையும் பகலையும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் ஓதியும் அதேபோல் நிறைந்த துஆக்களை நல்ல காரியங்களை செய்தும் இந்த ஜும்மாவுடைய நாளை நாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கான நசீபை தந்தருள் புரிவார். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களில் எல்லாம் ஆக சிறந்த கலாச்சாரம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கற்றுத்தந்த கலாச்சாரம். இதிலேதான் இந்த உலகம் கண்டுகொள்ளாத பல நுட்பமான விஷயங்களிலேயும் கூட மார்க்கத்திலே நமக்கு அல்லாஹுடைய ரசூல் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார். உலகம் அந்த விஷயத்திலே கண்டுகொள்ளவில்லை, அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை, அதையெல்லாம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை. அப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்களிலேயும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். மார்க்கத்தினுடைய மொத்தத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், தீன் வன் நசீஹா, தீன் என்பதே பிறருக்கு நலவை நாடுவதுதான் என்று சொன்னார். மார்க்கத்தினுடைய எந்த காரியங்களை பாருங்கள், அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்தால் மார்க்கத்திலே நன்மையை நாடுவது, பிறருக்கு நன்மையை நாடுவது. ஜனாசா தொழுவிக்கிறோம்னு சொன்னா அவருக்கு நன்மையை நாடுவது ஒரு மோமினுடைய கடமை. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் பூரண முஃமின் அல்ல என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த காரியத்திலேயும் பிறர் நலன் அதிலே நிச்சயமாக பொதிந்திருக்கும். கொஞ்சம் கவனமாக மார்க்கத்தின் நடைமுறைகளை பார்த்தார். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். அதாவது இந்த உலகத்திலே சபை ஒழுங்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சபை நாகரீகம் என்று சொல்கிறோமே, ஒரு கூட்டம் என்பது பொதுவானதாக இருக்கலாம். இம்மாவுக்கு நாம கூடக்கூடிய கூட்டம், தொழுகைக்கா நாம கூடக்கூடிய கூட்டம், அதே போல் ஒரு செயற்குழு கூட்டம், ஒரு அமைப்பினுடைய பொதுக்குழு கூட்டம் என்றெல்லாம், அல்லது ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன காரியத்தில் மசோரா செய்கிறார்கள், அது ஒரு கம்பெனியினுடைய பொறுப்பாளர்கள் அமர்ந்து செய்கிறார்கள், அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய காரியங்கள். இன்னைக்கு எல்லாம் அது சாதாரண விஷயம். ஒரு கம்பெனியில கூட பெரிய அளவில் உள்ள கூட்டம்ங்கிறது இருக்கட்டும், ஒரு பெரிய கடைகள், சூப்பர் மார்க்கெட் போல உள்ள கடைகள்ல கூட காலையில முதல்ல எல்லாரும் சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அவங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கடந்த முன்ன பின்ன நாட்கள்ல உள்ள காரியங்கள்ல யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்தி இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு அதற்கு பிறகு அந்த வேலையை பணிகளை அவர்கள் துவங்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நடக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடுகளை எப்படி ஆக்கிக் கொள்வது? சபை அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை திட்டமிடுவது அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவது, இதுதான் சபை. ஒரு சபைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல என்ன பேசுறாங்க? ஒண்ணு சில காரியங்களை திட்டமிடுவார்கள் அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவார்கள். இதிலே ஒரு தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, ஒரு சபைக்கு நுழையும் பொழுது, ஒரு சபை நடக்குது, பெரிய அளவுள்ள சபை இல்ல, சின்ன அளவுக்குள்ள சபை தான். ஒரு நிர்வாக ரீதியான எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒரு சபைக்குள்ள நீங்க நுழைறீங்களா, நுழைஞ்ச உடனே சொன்னார்கள், இதன்தாக அதுக்கு மிலா மஜ்லிஸின் ஃபல்யுஸல்லி, முதலாவது சலாம் சொல்லுங்க. உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நீங்க சலாம் சொல்லுங்க. அதுல வர்றவர் தான் சலாம் சொல்லணும், இருக்கிறான் சலாம் சொல்லக்கூடாது. யார் உள்ளே வருகிறார்களோ, யார் அந்த சபைக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும். சலாமிலே முந்திக் கொள்வது நல்லது என்று இருந்தாலும் கூட இதுல அதபு, யார் வருகிறார்களோ அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. அது மாதிரி ஒரு சபை பொது அனுமதி இல்லைன்னு சொன்னா அந்த சபைக்கு போகக்கூடாது. ஒரு பொது அனுமதி இல்ல, குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே உள்ளவர்கள் என்று சொன்னால் அதுல போகக்கூடாது. அனுமதி வாங்கிவிட்டு அல்லது அவர்களுக்கு விசேஷமா அனுமதி கொடுத்திருந்தால் அப்படி போலாம்.
அழைக்கப்படாத சபைக்கு இவர்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும். பொது சபையா இருக்குது அல்லது பொது அனுமதியா இருக்குதா பிரச்சனை இல்லை. சபையினுடைய ஒழுக்கத்து குறித்து சல்லாஹு செல்லும் விரிவாக சொல்கிறார்கள். சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது விஷயத்திலே கூட நம்முடைய அணுகுமுறைகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அது மாதிரி அதுல உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு திக்ர்கள், ஏதாவது நல்ல துஆக்கள், அதை கொண்டு அந்த சபையை ஆரம்பிப்பது. அல்லாஹும் அல்ஹிம்னா மராஷித உமூரினா, யா அல்லாஹ் எங்களுடைய காரியங்கள்ல எது நேர்வழியானதோ எது நன்மையானதோ அதை எங்களுடைய உள்ளங்களில் நீ ஏற்படுத்த ரஹ்மானே. அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை எங்களுக்கு நீ ஏற்படுத்தித்தா ரஹ்மானே. எங்களுடைய நஃப்ஸினுடைய தீமைகள் தீங்குகள், நாங்க ஏதாவது தீமையான காரியங்களை முன்னெடுப்பதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுறது. பிஸ்மில்லா சொல்லி, அதனாலதான் பல மஜ்லிஸ் அல்லாஹுடைய மஜ்லிஸ் அல்லாஹுடைய குர்ஆனை ஓதி துவங்குகிறார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ். இது மாதிரி நல்ல வார்த்தைகளை அல்லாஹுடைய திக்ருகளை கொண்டு அந்த மஜ்லிஸ் துவங்கப்பட்டது என்று சொன்னால் பாக்கியமான மஜ்லிஸ்ன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி துவங்கப்படலைன்னா அந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் கியாமத்திலே வருத்தத்திற்குரியதாக நஷ்டத்திற்குரியதாக இருக்கும் என்று கூட அல்லாஹுடைய ரசூல் சொன்னார். அருமையான பெருமக்களே, அது மாதிரி மற்ற சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு சபை இருக்குது, அதுல பல பேர் இருக்கிறாங்க, தோமுகள் உள்ள ஆட்கள். மற்ற நம்ம தனியா ஓதிக்கிறது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் இல்லை. அந்த நேரத்துல பிஸ்மில்லா என்பதையோ லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதையோ நாம் தனியாக ஓதிக்கொள்வது என்பது தப்பு அல்ல. அருமையானவர்களே, அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்பவர்களை நமக்கு அறிவித்தா என்று ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு இருந்தால் அப்படிப்பட்டவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு விஷயம் சரியும் படணும்னு அவசியம் இல்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இல்ல இது சரியில்லை. இப்படி நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவரை வாய்ப்பு இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார். அந்த நல்ல ஆலோசனை சொல்பவர் ரெண்டு விஷயத்தில் உள்ளவரா இருக்கணும். ஒண்ணு நல்ல மனுஷனா இருக்கணும், ரெண்டாவது அல்லாஹ்வை பயப்படுபவராக இருக்கணும். நல்ல ஆலோசனை சொல்ல தெரிஞ்சவராக இருக்கணும், அந்த காரியத்துல நுட்பம் உள்ளவராக விளக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட மேல அல்லாஹ்வை பயப்படுபவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி ஒரு சபை பொதுவான சபையா இருக்குது. அந்த பொதுவான சபைகளிலே கொஞ்சம் விரும்பி இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சபையினுடைய ஒழுங்கு, இது அகையில் இலக்கும் தஃபஸ்ஸஹு பில் மஜாலிஸ், ஒரு மஜ்லிஸ்ல கொஞ்சம் விரும்பி இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இடம் கொடுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய காரியங்களில் விசாலமாக ஆக்கி கொடுப்பான். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறான். ஒரு சபைக்கு அப்படி சொல்லப்பட்டால் சில இடங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் ஸல்லல்லாஹு ஹதீஸிலே வர அவங்களுடைய செயல்பாட்டிலேயே வருது. ஒரு சபைக்கு நாங்க இருக்கிற இடம் இல்லை, நான் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க. அசைஞ்ச உடனே ஒண்ணு இடம் வர போறது இல்லை, ஆனாலும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா உங்களை அமர வைப்பதற்கு என்னுடைய உள்ளத்தில் இடம் இருக்கத்தான் செய்கிறது, நான் முயற்சிக்கிறேன், இங்கே உள்ள சூழல் அதற்கு இல்லை என்பதை போல் அவருக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு செயல். அதனால ஒரு சபையில சேர்ந்திருக்கிறது நன்மையானது. தீனியான சபைகள்ல தீனியான சபைகள்ல எவ்வளவு நம்ம முன்ன வர்றோமோ, எவ்வளவு சேர்ந்து இருக்கிறோம், பாக்கியமானது. ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் வருகிறார்களோ இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே ரப்பை பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் அவர்கள் முன்னால் இருப்பார்கள் என்று வருகிறார். முன்னால கியாமத்தினுடைய நாளில் அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நாளில் ரப்பை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த நாளை விசேஷமாக்கி வச்சிருப்பான். அந்த நாள் யௌமும் மஸீத் என்று குர்ஆன் பல பெயர்களில் சொல்லும். அந்த நாளில் யார் முன்னால வருவாங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் இருந்தார்களோ அப்படின்னு வருது. அப்ப அதனால நல்ல சபைகளிலே நாம் முன்னால் அமர்ந்திருப்பது என்பது இருக்கிறதே, அது பல்வேறு விதமான மேன்மைகளை நமக்கு சேர்த்து வைக்கும் என்று சொன்னார். அது மாதிரி நம்ம சபைகள்ல கொஞ்சம் விசாலமா இடம் கொடுங்கன்னு சொன்னா அப்படி செய்யணும். அதற்கு செய்ய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உன்னுடைய சகோதரனுடைய உண்மையான ஒரு நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் 3ன்னு சொன்னார். உனக்கு உண்மையான நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் 3. முதலாவது அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த 3 செயல்கிட்டதே இருந்தா, முதலாவது அந்த தப்தாஹு பிஸ்ஸலாம், யாரையாவது பார்த்தா சலாமை கொண்டு நீ முந்து, நீ துவங்கி வை, சலாமை கொண்டு நீ துவங்கு. அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீ அழைச்சிக்கங்க. அவருக்கு இப்படி கூப்பிட்டா சந்தோஷப்படுவார். சில 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 பட்டங்கள் கூட அவர் அந்த பட்டங்களை சொன்னி, ஏதாவது தேவையில்லாத பட்டங்களை சொல்லக்கூடாது. நல்ல பட்டங்கள் அது சொன்னா அவர் விரும்புவாருன்னு சொன்னா அதை சொல்லலாம். அப்படிலாம் சொல்லாது சொன்னிட்டாலும் கூட அதை சொன்னா அவர் விரும்புவாருன்னா அந்த அஹப்புல் அஸ்மா, எது பிரியமான பெயரோ அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்டதை கொண்டு முதலாவது சலாமை கொண்டு துவங்குங்கள். அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீங்கள் அடையுங்கள். 3வது அவர் மஜ்லிஸ்ல வர்றாரா, இந்த மஜ்லிஸ்ல கொஞ்சம் நீங்க விசாலமாக்கி உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நெருக்கமான நண்பரை ஏற்படுத்தி தருவான் என்று அமீருல் முஃமினீன் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதுல ஒண்ணாக சபையில இடம் கொடுத்துருவாங்க, உட்காரு.
என்று அவருக்கு இடம் கொடுப்பது இருக்கிறதே நல்ல நட்புகளை உங்களுக்கு தேடி தரும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அது மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு தேவைக்காண்டி எழுந்திருச்சு போயிட்டு அவர் வந்தா திருப்பி அந்த இடம் அவருக்குரியதுதான். ஒரு அடுத்த ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு தேவைக்காக வேண்டி எழுந்திருச்சு போய் ஹதீஸ்ல இருக்குது சொன்னாங்க, ஒரு தேவைக்காக சொந்த தேவைக்காக ஒரு ரெஸ்ட் ரூம் எத்துறதுக்கு போறாரு, போயிட்டு வர்றதுக்காண்ட முந்தைய ஒன்று இருந்துட்டாரு இல்லையா, அதனால் அந்த இடம் அவருக்கு தான். இவர் கட்சி பத்திரிகை தூரத்துக்கு போட்டு இவர் உட்கார்றதுங்கிறது அல்ல. ஏற்கனவே உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்துல அவர் இருந்து விட்டால் அப்படி காரியம். அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஆள் முந்தைய உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா கிளம்புங்க, நீங்க உட்காரக்கூடாதுன்னு கிளம்பக்கூடாது. அப்படி பார்க்க அனுமதிக்கவும் இல்லை. யாரையாவது ஒரு ஆள் முன்னால் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இது யாரா இருந்தாலும் சரி அந்த ஆளை கிளப்பி விட்டுட்டு இவரு தான் உட்கார்றது அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய காரியம் அல்ல. சபையினுடைய ஒழுங்கிலே உள்ளது, மார்க்கம் சொல்லித் தருகிறது. சின்ன சின்ன விஷயங்களிலே கூட மனிதர்களுடைய அடுத்தவர்களுடைய அந்த நுட்பமான விஷயங்களை அவர்களுடைய அந்த உணர்வுகளை ஸல்லல்லாஹு புரிந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அது மாதிரி ஒரு சபையில சில விஷயங்களை ரகசியமா பேசி முடிவு பண்றாங்கன்னா அது ஒரு அமானிதம். ஒரு அமானிதம். அது எல்லாத்திலையுமே சொல்லக்கூடாது. எல்லாத்திலையுமே சொல்றதாருன்னா குறிப்பிட்ட 10 பேர் உட்கார்ந்து பேசணும். அவர்கள் பேசும் பொழுது அது ஒரு மஜ்லிஸ்ங்கிறது ஒரு அமானிதம். அது சொல்லப்பட வேண்டியவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லப்பட வேண்டும். அங்கே முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர் கண்ணியமானவராக இருந்தால் அந்த மஜ்லிஸினுடைய அமானிதத்தை, சொல்லப்படக்கூடிய ஆலோசிக்கப்பட்ட விஷயங்களை அங்கே வெளியிலே பார்த்து கொண்டு தெரியக்கூடாது. சில விஷயங்களை நன்மைக்காக அங்க என்ன செய்வாங்க, பேச வேண்டிய ஒரு நிலைகள் இருக்கும், சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும். அது அந்த சபையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு உட்கார்ந்து அதை பற்றி விவாதிப்பதோ அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களை பரிமாறுவதோ மார்க்கம் நமக்கு அது முறையில்லை என்று சொல்லி காண்பிக்கிறது. சபை சம்பந்தப்பட்ட அந்த ஒழுங்குகளையும் கூட மார்க்கம் நமக்கு நிரப்பமாக சொல்லி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, ஏன்னு சொன்னா ஒரு சபையும் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு சேர்ந்து பயணம் போறது, கூட்டாக பயணம் போறது இருக்குது. இந்த மாதிரி பல சாப்பாட்டுக்காக சேர்றாங்க. அதுல கூட என்னென்ன நுட்பங்கள் வேண்டும், ஏதாவது விளம்புறாங்கன்னு நீங்க மொத்தமா அழியக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் வரணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டா நம்ம கையில நீட்டி கொடுக்கப்பட்டா ஒண்ணுதான் எடுக்கும். இவரு ஒரு 5-6 எடுத்தாரு வைங்க, பின்னால அங்கேயும் மொத்தமா கவிட்டாங்களே நினைப்பாங்க. அதனால அப்படி விளம்பப்படுகின்ற நேரத்தில் அதை எடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையிலே கூட ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறார். எங்க நமக்கு கொஞ்சம் கூடுதலா எழுக்க அனுமதினா, ஏங்க உங்களுக்கு அதிகாரம் வச்சிருக்கு, எடுங்க, நல்லபடியா எடுங்க, அப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்கே எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. மனிதனுடைய மன உணர்வுகளை எப்படி சொன்னார், ஒரு கூட்டாக இருக்கும் பொழுது உள்ள அணுகுமுறைகளிலே யார் இந்த உலகத்தில் எந்த தலைவர் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் உண்மையானவர்களே. அதனாலே உலக ரீதியான மறுமை ரீதியான எல்லா விதமான வெற்றிக்கு உண்டான வழி எல்லாம் சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் சபையினுடைய ஒழுங்குகள். கூட்டு சேர்ந்து ஒரு பயணம் செய்கிறோம், கூட்டு சேர்ந்து உணவை உண்கிறோம், கூட்டு சேர்ந்து ஒரு சபை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதிலேயும் எப்படி நுட்பமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தின் எல்லா நிலைகளையும் புரிந்து நடக்கும் உயர்ந்த நசீபுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.